அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜாதகப்படி குருத்தலம் பலன்கள் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல்ல மேச லக்கணத்தில் பிறந்தால் குரு பலன் எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஜாதகப்படி குரு பகவான் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவருக்கு எந்த பாவங்களில் இருக்கிறார் என்பது, அது எந்த நட்சத்திர சாதத்தில் உள்ளார், அம்சத்தில் எந்த வீட்டில் உள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பலன்களை மிக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஜோதிட நூல்களும் சொல்லப்படாத என்னுடைய பல ஆண்டுகளான அனுபவத்தில் உள்ளவற்றை கூறுகிறேன். நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக மேச லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், மேசத்தில் குரு இருந்தால், அது 9 பாவமான நட்சத்திர பாதம் அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தின் கருத்தை தெரிவிக்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேச லக்கணம் பிறந்தவர்களுக்கு லக்கணத்திலேயே குரு இருக்கிறான்னு வச்சுங்க. பொதுவாக முதல் பாவம் மேசம், தலை, நிறம், சுயமுயற்சி, தனிப்பட்ட ஈடுபாடு, ஜாதகரில் குணாதிசயம், காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணம் என்னும் முதல் பாவம் மேசமாகும். ராசியில் அதிபதி செவ்வாயாகும். மேசத்தில் உச்சடைய கிரகம் சூரியனாகும். நீச்சமடைய கிரகம் சனியாகும். தான் என்னும் உணர்வை, அதாவது அங்காரத்தை தரும் கிரகம் செவ்வாயாகும். அதன் அடிப்படையில் குரு மேசலக்கத்தில் இருப்பது நன்மையே ஆகும். குருவுக்கு நட்பு வீடாகவும் பாக்கியஸ்தானமான 9வது குரு பகவான் தனுசுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பாகும். 12ஆம் பாகம் மீனமாகும். மீனராசியின் அதிபதி குருவாகும். இது விரயத்தையும் மோட்சத்தையும் குறிக்கும். இதன் அதிபதியான குரு பகவான் தனக்கு 2ஆம் இடமான மேசத்தில் இருப்பது நிம்மதியான தூக்கத்தை அஞ்சாதவருக்கு கொடுக்கும். சுய வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பார். அடுத்த நட்சத்திர அடிப்படையில் குரு பகவான் தனது பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேசத்தில் நட்சத்திர வாரியாக இப்போ பலன் சொல்கிறேன். இப்போ மேசத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இப்போ அஸ்வினி 1ஆம் பாதத்தில் குரு இருந்தால், அம்சத்தில் குரு மேசத்தில் வர்க்கோத்தரம் பெறுகிறார். இதனால் குரு பகவான் மிகவும் வலு பெறுகிறார். பெரியோர்களின் ஆசீர்வாதம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். பொதுவாகவே அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி, கருத்தில் கொள்ளுங்க. அஸ்வினி 1இல் பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலி. அதே போல அஸ்வினி 2ஆம் பாதத்தில் குரு இருந்தால், அம்சத்தில் குரு ரிஷபத்தில் பகை பெறுகிறார். இதனால் இதன் பலன் சற்று குறையும். இதனால் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைகளால் அடிக்கடி பிரச்சனைகள் வரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அஸ்வினி 3ஆம் பாதத்தில் குரு இருந்தால், அம்சத்தில் மிதுனத்தில் புதன் வீட்டில் நட்பு பெறுகிறார். இதனால் கல்வியில் உயர்நிலை அடைவார். சகோதர வழியில் பிரச்சனைகள் அஞ்சாதருக்கு உண்டு. சிலருக்கு உடன்பிறப்புகள் இருக்காது. தைரியம் தன்னம்பிக்கை உடையவராகவும் எழுத்தாற்றல் அதிகம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே போல் கலை இலக்கியத்தில் ஆர்வம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் குரு இருந்தால், அம்சத்தில் கடகத்தில் உச்ச வீட்டில் குரு இருக்கிறார். இதனால் தாயினால் ஜாதகருக்கு யோகம் உண்டாகும். தெய்வீக அருகிரகம் கிடைக்கும்.
வீடு, மனை, வாகனம், அமைப்பு, பட்டப்படிப்பு யோகம் உண்டு. வெளிநாடு யோகமும் உண்டு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பரணி 1ஆம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் சிம்பத்தில் நட்பாகும். இதனால் குலதெய்வ அனுகிரகம் உண்டு. சிவராஜயோகம் ஏற்படும். அழியாத புகழும் அந்த ஜாதகர் இருக்கும். ஜாதகர் புண்ணியராக இருப்பார். ஜாதகத்துக்கு புத்திர தோஷம் உண்டு. சிலருக்கு அற்ப புத்திரங்கள் பிறப்பார்கள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பரணி 2ஆம் பாவத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் கன்னி குருக்கு நட்பு வீடாகும். கடன் பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். எதிரிகள் அதிகம் இருப்பார்கள், அவர்களால் பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பரணி 3ஆம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் துலாமில் குருக்கு பகைவிடாகும். இதில் குரு இருப்பது நல்லதல்ல. எனவே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். சிலருக்கு தாமத திருமணம் நடக்கும். சிலருக்கு காதல் வழியில் சிக்கி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பரணி 4ஆம் பாதத்தில் குரு இருந்தால் அவர் அம்சத்தில் விருச்சிகத்தில் குருக்கு நட்பு வீடாகும். இதில் குரு இருப்பது மிகவும் சிறப்பாகும். அதிர்ஷ்டம் வரும், தெய்வீக அனுகிரகம் கிடைக்கும். அதே போல அந்த ஜாதகர் நீண்ட ஆயுளை பெறுவார், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கார்த்திகை 1ஆம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் தனுசுக்கு குரு ஆட்சி வீடாகும். அதில் குரு இருப்பது யோகமாகும். தகப்பனார் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். தந்தையாரின் அருளும் ஆசையும் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பாக்கியமான வாழ்க்கையை அந்த ஜாதகர் வாழ்வார், கருத்தில் கொள்ளுங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு பகவான் மேச லக்னத்துக்கு 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பது தெய்வ அனுகரணம் கிடைக்கும். அதே போல பூர்வ புண்ணியம் வலுவை பெற்று அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பதால் நல்ல மனைவி அமையும். 9ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதால் உயர்கல்வி யோகம், முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைக்கும். எனவே மேச லக்கணத்தில் குரு இருப்பது சிறப்பான அம்சமாகும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 2ஆம் பாகமும் ரிஷபத்தில் குரு இருந்தால் 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா வாக்கு, தனம், குடும்பம், கல்வி ஆகியவற்றை குறிக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. தனக்காரனான தனஸ்தானமான 2இல் இருப்பதால் பொருளாதார நெருக்கடி உண்டு. குடும்பத்தில் குழப்ப நிலையும், சிலருக்கு தடைப்பட்ட கல்வியும் உண்டாகும். ரிஷபத்தில் உச்சப்பெற கிரகம் சந்திரனாகும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கார்த்திகை 2ஆம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் மகரத்தில் குருவுக்கு நீச்ச வீடாகும். இதில் குரு இருப்பது நல்லதல்ல. இதனால் கல்வியில் பாதிப்பு, குடும்பத்தில் சிக்கல், வருமானத்தில் இழுபறியான நிலைமை, உத்தியோகத்தில் தொழில்களில் நிலையற்ற தன்மை இருக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு சாத்தியமாகும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல கார்த்திகை 3இல் குரு இருந்தால் அம்சத்தில் கும்பம் சம வீடாகும். இதில் குரு இருப்பது நன்மையாகும். இதன் பலன் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மூத்த சகோதரன் மூத்த சகோதரி உறவில் ஆதாயம் உண்டாகும். லாபம் வரும். வீடு மனை வாகனம் அமையும். அதே போல கார்த்திகை 4இல் குரு இருந்தால் அம்சத்தில் மீனம் ஆட்சி வீடாகும். இதில் குரு இருப்பது நன்மை என்பதை விட தீமையே அதிகமாகும். ஏனெனில் தனக்காரகன் விரயஸ்தானமான மீனத்தில் இருப்பது நஷ்டமே. மனைவியால் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை உண்டாகும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ரோகிணி 1இல் குரு இருந்தால் அம்சத்தில் மேசம் நட்பு வீடாகும். இதில் குரு இருப்பது நன்மை. இதனால் கல்வியின் முன்னேற்றமும்
குடும்பத்தில் மகிழ்ச்சி, வருமானம் அதிகரிக்கும். இது போன்ற சிறப்பான நற்பலன்களை அஞ்சாதகர் பெற முடியும். அதே போல ரோகிணி 2 குரு இருந்தால் அம்சத்தில் ரிஷபத்தில் வர்க்கோத்தரம் பெறுவதால் அதிர்ஷ்டம் அஞ்சாதருக்கு உண்டு. வெளிநாடு செல்லும் யோகமும் ஆராய்ச்சி படிப்பு மற்றும் சாதனை புரியும் அமைப்பும் அஞ்சாதருக்கு ஏற்படும். அதே போல ரோகிணி 3 குரு இருந்தால் அம்சத்தில் மிதுனத்தில் பகை வீடாகும். குடும்பத்தில் போராட்டம், பொருளாதார நெருக்கடி, தெளிவில்லாத சிந்தனை, தனக்குறைவு, பேச்சால் பாதிப்பு ஆகியவை உண்டாகும். அதே போல ரோகிணி 4 குரு இருந்தால் அம்சத்தில் கடகத்தில் உச்ச வீடாகும். இதனால் அதிர்ஷ்டம் உண்டாகும். தாய் வீட்டு சொத்து சேர்க்கை உண்டாகும். மனைவியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உயரும். உயர்கல்வி யோகமும் கைகூடும். அதே போல மிருகசீற்றம் 1 குரு இருந்தால் அம்சத்தில் சிம்பத்தில் நட்பு வீடாகும். இதில் குரு இருப்பது யோகமே. வீடு, மனை, வாகனம் அமையும். அரசியலில் பதவி, புகழ் உண்டாகும். சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும். நீங்காத புகழை அஞ்சாதகர் பெறுவார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல மிருகசீற்றம் 2 குரு இருந்தால் அம்சத்தில் கன்னியில் குருக்கு பகை வீடாகும். கடன் பிரச்சனைகள் இருக்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்கும். இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி தொடரும். நரம்பு சம்பந்தமான நோய்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 3ஆம் பாவத்தில் மிதுனத்தில் குரு இருந்தால் இப்ப 3ஆம் பாவமான மிதுனத்தில் குரு இருந்தால் 3ஆம் பாவம் என்பது யோகம், தைரியம், இளைய சகோதரன், உள்நாட்டு பயணம் போன்றவற்றை குறிக்கும் இடமாகும். இதில் குரு இருப்பது நல்லதல்ல. இதனால் மனக்குழப்பம் நிலவும். தெய்வ அனுகிரகம் கிடைக்காது. இது புதனின் ஆட்சி வீடாகும். அதே போல மிருகசீற்றம் 3 அம்சத்தில் துலாமிற்கு குரு பகை வீடாகும். தைரியம் குறையும். பயணங்களில் விபத்துகள் நேரிடக்கூடும். சகோதரன் உறவில் பாதிப்பு உண்டாகும். அதே போல மிருகசீற்றம் 4 அம்சத்தில் விருச்சிகத்தில் குருக்கு நட்பு வீடாகும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கு ஏற்ப உடன் பிறந்த சகோதரர்களில் பெருமளவு உதவி புரிவார்கள். அதே போல திருவாதிரை 1 அம்சத்தில் தனுசில் குருக்கு நட்பு வீடாகும். இதில் குரு இருந்தால் ஆன்மீக நூல்களை எழுதி புகழ் பெறுவார் அஞ்சாதகர். அடிக்கடிக்கு தீர்த்த யாத்திரை, ஆன்மீக பயணம் சென்று வருவார். திருவாதிரை 2 அம்சத்தில் மகரத்துக்கு குருக்கு நீச்ச வீடாகும். இதில் குரு இருந்தால் இளைய சகோதரன் குடும்ப சுமையும் சேர்த்து பார்க்கக்கூடும். தெய்வீக ஞானம் இருக்கும். அதே போல சுபயோக வாழ்க்கை அவருக்கு அமையும், கருத்தில் கொள்ளுங்க. திருவாதிரை 3 அம்சத்தில் கும்பத்தில் குருக்கு சம வீடாகும். வெளிநாடு பயணம் சிலருக்கு உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். இசையில் ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள். திருவாதிரை 4 அம்சத்தில் மீனத்தில் குருக்கு ஆட்சி வீடாகும். அடிக்கடி பயணம் செய்யும் யோகம் உண்டாகும். தியானம், யோகம் இவற்றில் ஆர்வம் இருக்கும். மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கும். பலர் அதிர்ஷ்டசாலியாக வாய்ப்பை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல புனர்பூசம் 1 அம்சத்தில் மேசத்தில் நட்பு வீடாகும். தைரியம், தன்னம்பிக்கை அஞ்சாதருக்கு அதிகமாக இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் அவருக்கு இருக்கும். சகோதரருக்கு அந்த ஜாதகர் ஆதரவாக இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல புனர்பூசம் 2 அம்சத்தில் ரிஷபத்தில் பகை வீடாகும். இதனால் தைரிய குறைவு,
பயந்த சுபாவம் உள்ளவராக அஞ்சாதகர் இருப்பார். அடிக்கடிக்கு தானாகவே பேசிக்கொள்ளுதல் அவருக்கு ஒரு பழக்கமாக இருக்கும். ஆன்மீகத்திலும் இசையிலும் அதிக விருப்பம் அஞ்சாதகருக்கு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. புனர்பூசம் 3 அம்சத்தில் மிதுனத்தில் வர்க்கோத்தரமாக அந்த ஜாதகர் பத்திரிகை துறையில் பிரகாசிப்பார். தபால் துறையில் வேலை கிடைக்கும். சிலர் கைத்தொழிலில் புகழ் பெறுவார்கள். முகம் அல்லது கழுத்தில் மச்சம் அவங்களுக்கு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 4ஆம் பாவமும் கடகத்தில் குரு இருந்தால் 4ஆம் வீடு என்பது சுபசானமாகும். வீடு, மனை, தாயாரின் நிலை, உயர்கல்வி போன்றவை குறிக்கும். குருக்கு கடகம் உச்சி வீடாகும். 9ஆம் அதிபதியாக குரு பகவான் 12ஆம் அதிபதியாக இருக்கிறார். பொதுவாக குருக்கு கேந்திராதி தோஷம் உண்டு என்றாலும் அதிக பாதிப்பு இல்லாமல் வீடு, மனைவி, உயர்கல்வி, யோகம் முதலியவை முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ புனர்பூசம் 4 அம்சத்தில் கடகத்தில் வர்க்கோத்தரமாகும். இதனால் பெரும் புகழ் அஞ்சாதருக்கு உண்டாகும். தாய்க்கு நீண்ட ஆயுள், தாயினால் அதிர்ஷ்ட யோகமும் அஞ்சாதருக்கு உண்டு. உயர்கல்வி யோகம், சுகமான வாழ்க்கையும் அஞ்சாதருக்கு அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பூசம் 1 கடகராசியில் 5வது பாகையில் உச்சமடைகிறார் குரு பகவான். எனவே குரு உச்சம் பெறுவதுடன் அம்சத்தில் சிம்பத்தில் நட்பு வீடாகும். அஞ்சாதகருக்கு அரசு உத்தியோகம், புகழ், கீர்த்தி, புத்திரதோஷம் நிவர்த்தி, அரசியல் உயர் பதவி முதலியவை அஞ்சாதகருக்கு உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பூசம் 2 அம்சத்தில் கன்னி பகை வீடாகும். இதனால் நிலையில்லாத வீடு, உடல் வாதிகள், தாய்க்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு, கல்வியில் தடை, பொருளாதார பாதிப்பு போன்றவை உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பூசம் 3 அம்சம் துலாயத்தில் குரு பகை வீடாகும். மாமியார் மருமகள் சண்டை அதிகமாகும். கலைத்துறையில் ஈடுபாடு உண்டாகும். குரு சனிசாரம் பெற்று சுக்கிர வீட்டில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டமாகும். வெளிநாட்டு யோகம் போன்றவற்றை வரும். எழுத்தாற்றல் வரும். கணித அறிவு, கணினி துறையில் உயர்கல்வி யோகம், பொருளியல், எலக்ட்ரானிக்கல், தொலைத்தொடர்பு துறையில் சாதனை செய்யக்கூடும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பூசம் 4 அம்சத்தில் விருச்சிகத்தில் குரு நட்பு வீடாகும். இதனால் ஆயுள் பலம் கூடும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். பிசியோதெரப்பி, யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. சாதனையாளராக அந்த ஜாதகர் விளங்குவார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ஆயுள் 1 அம்சம் தனுசுக்கு குருக்கு ஆட்சி வீடாகும். உயர்கல்வி பட்டம் பெற்று சாதனை செய்வார் அஞ்சாதகர். வீடு, மனை, வாகனம் அஞ்சாதகருக்கு அமையும். தாயின் பாசம் கிடைக்கும். அதிர்ஷ்டசாலியான பெண் அவருக்கு மனைவியாக வருவாங்க. அதே போல அந்த மனைவியால் ஆபரண சேர்க்கை அஞ்சாதகருக்கு உண்டாகும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. ஆயிலியம் 2 அம்சம் மகரத்துக்கு நீச்ச வீடாகும். தொழிலில் பாதிப்பு, உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். பொருளாதார பாதிப்பு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை போன்றவை நிகழக்கூடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ஆயில்யம் 3 அம்சம் கும்பத்துக்கு குருக்கு சம வீடாகும். கோவில் காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, அதனால் 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கூட நேரிடலாம். தொழிலில் லாபம், ஷேர் மார்க்கெட்டில் தனவரவு ஆகிய பெருகும். பெண்களால் அதிர்ஷ்டம் அஞ்சாதருக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ஆயில்யம் 4 அம்சம் மீனத்தில் குருக்கு ஆட்சி வீடாகும். கல்வியில் ஆராய்ச்சி படிப்பு உண்டாகும். வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி
வாழக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். புதிய கண்டுபிடிப்பு, புகழ், பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். ஆன்மீக பயணம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியான தூக்கம் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்ப குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறார்னா எல்லாரும் நினைச்சுப்பீங்க குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடைகிறார், நம்மளுக்கு நன்மையை தருவார்னு. ஆனால் அதில் 9 பாதங்கள் இருக்குது. அவர் எந்த நட்சத்திர பாதத்தில் அமைகிறாரோ அதுக்கு ஏற்றாற் போல் தான் பலனை தருவார். கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் இது விளக்கமாக நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு ராசியிலையும் 9 பாதங்கள் வரக்குள்ள அந்த 9 பாதத்திலையும் 9 நட்சத்திரங்கள், அதாவது 3 நட்சத்திரங்கள். அதான் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அது அடிப்படையில் தான் அந்த ராசிக்குள்ளே வந்து வராங்க. அந்தந்த பாதத்தில் பலன்கள் மாறும். அது நன்கு நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதை பற்றி தான் இப்போ நான் குரு பகவானுக்காக சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நீங்கள் பிறந்த அதாவது உங்களுடைய ஜாத கட்டத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் பாருங்க. அவர் எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரு பாருங்க. அந்த நட்சத்திரம் எத்தனாவது பாதம் பாருங்க. அது அடிப்படையிலேயே உங்களுக்கு குரு பகவானின் பலன்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா குரு என்பது ராஜகிரகம். குரு மனசு வச்சாருன்னா குப்பையில் இருக்கிறனும் கோட்டீஸ்வரன் ஆக்குவார். கருத்தில் கொள்ளுங்க. அதனால ஒருவரும் குரு பகவானின் பலனை அவங்க ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்றாப்போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 5ஆம் பாவமான சிம்மத்தில் குரு இருந்தால் என்ன பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதிர்ஷ்டமாகும் 9ஆம் அதிபதியான குருவும் 12ஆம் அதிபதியாக இருந்து மேச லக்கணத்துக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் இருப்பது சிறப்பாகும். இதனால் தெய்வ அணுகிலும் ஜாதகருக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். சிலருக்கு புத்திர தோஷமும், சிலருக்கு ஒரே ஆண் வாரிசும், சிலருக்கு பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பும் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 5ஆம் பாவத்தில் முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக 1. அந்த மக 1ல் பிறந்த ஜாதகருக்கு அமைப்பு பாருங்க. 1ல் அம்சம் மேசையூடாக குருக்கு நட்பீடாகும். இதனால் பெரியோர்களின் ஆசீர்வாதம், குலதெய்வத்தில் அனுகிரகமும் கிடைத்து தான தர்மங்கள் அஞ்சாதகர் செய்வார். உயர்ந்த சிந்தனை உடையவராகவும் இருப்பார். சிலருக்கு அரசியல் ஈடுபடும். அதன் மூலம் அதிக லாபமும் அஞ்சாதகருக்கு கிடைக்கப்பெறும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மகம் 2ல் அம்சத்தில் ரிஷப வீடாகும். குருக்கு பகை வீடாகும். அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷமும், புத்திரனால் பாதிப்பும், ஆன்மீக சிந்தனையும் வரும். சிலர் ஜோதிடத்தில் ஆராய்ச்சியாளராக வருவார்கள். அதே போல் அருள் வாழ்க்கம் கூறுவார்கள். அதே போல மக 3ல் அம்சத்தில் மிதுனத்தில் குருக்கு பகை வீடாகும். கேதிசாரம் பெற்ற குரு பகவானால் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். சொற்பொழிவு செய்வதில் பழமையான கருத்துக்களை புதிய கோணத்தில் பேசுவதால் அந்த ஜாதகர் ஜொலிப்பார். எழுத்து மூலமாகவோ தன் திறமைகளை வெளிப்படுத்துவார். அதே போல மகம் 4 அம்சத்தில் கடகத்தில் குருக்கு உச்ச வீடாகும். கேதுசாரம் பெற்ற குருவினால் வீடு, மனை, வாகனம் போன்றவை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலன், அதிர்ஷ்டம், அரசியல் உயர் பதவி, அரசு உத்தியோகம், ஆராய்ச்சி கல்வி, பொருளாதார முன்னேற்றம், சுப போக வாழ்க்கை முதலியவை கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை அஞ்சாதகர் வாழ்வார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பூரம் 1ல் அம்சத்தில் சிம்பத்தில் குரு வர்க்கோத்தரம் பெறுவது மிக மிக யோகமான அமைப்பாகும். அதனால் புத்திர தோஷ நிவர்த்தி உண்டாகும். முன்னோர் சொத்துக்கள் அனுபவிக்கும் யோகமும் தெய்வ அனுகிரகமும் உண்டாகும். தன வரவு தொடர்ந்து இருக்கும். செல்வாக்கு, அழியாத புகழ், கீர்த்தி போன்றவை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல
பூரம் 2 அம்சத்தில் கன்னியில் குருக்கு பகை வீடாகும். சுக்கிரசாரம் பெற்ற குரு பகவான் முன்னோர்களின் சாபம், புத்திர தோஷம், தோல்வி, மனக்குழப்பம், குலதெய்வ சாபம், குடும்பத்தில் குழப்பம், ஒற்றுமை குறைவு, தெளிவில்லாத சிந்தனை போன்றவற்றை அஞ்சாதருக்கு ஏற்படுத்துவார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பூரம் 3 அம்சத்தில் துலாத்தில் குருக்கு பகைவிடாகும். சுக்கிரசாரம் பெற்ற குரு பொருளாதார முன்னேற்றம், மனைவியால் அதிர்ஷ்டம், சொத்து சேர்க்கை, பெண் குழந்தைகளால் நல்ல பெயர், கௌரவம், புகழ், கலைத்துறையில் ஈடுபாடு, பெண் தெய்வத்தின் அருள் ஆகியவை அஞ்சாதருக்கு கிடைக்கப்பெற்று சிறப்பான வாழ்க்கையை தருவார். அதே போல பூரம் 4 அம்சத்தில் விருச்சிகத்தில் குருக்கு 4ஆம் வீடாகும். சுக்கிரசாரம் பெற்ற குரு பகவானால் காதல் வயப்படுதல், வீணான மன உளைச்சல், விளையாட்டு சிந்தனை, வாகன போட்டிகள், வீர விளையாட்டில் ஈடுபாடு, கல்வியில் முன்னேற்றம், ஆயுள் பலம் முதலே உண்டாகும். அடிக்கடி விபத்து வரும். ஆனால் தெய்வ அனுகிரகத்தில் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு விலகிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல உத்திர 1 அம்சத்தில் தனுசில் குருக்கு ஆட்சி வீடாகும். சூரியன் சாரம் பெற்ற குரு பகவான் நிலையான புகழை தருவார். இது சாதனை செய்யும் அமைப்புடைய ஜாதகமாகும். அதே போல வீடு, மனச்சேர்க்கை, பூர்வீக சொத்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். தாய் தந்தையரின் அன்பு ஆதரவும் தாராளமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பொதுவில் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கையை வாழ்வார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 6ஆம் பாகம் கன்னியில் குரு இருந்தால் மேச லக்கணத்துக்கு 6ல் குரு இருப்பது நல்லதல்ல. 9ஆம் அதிபதியான குரு 6ல் இருப்பது கடன், நோய், எதிரியால் பாதிப்பு, மனக்குழப்பம் போன்றவை உண்டாகும். 12ஆம் அதிபதியான குரு தனக்கு 7ஆம் வீட்டிலும் 6லும் இருப்பது அனுகூலம் இல்லை. இதனால் தெய்வீக அருள் இல்லை, சான்றோர்கள் அருளும் இல்லை, தாய் தந்தையரின் சாபம் பாதிப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ உத்திர 2 அம்சத்தில் மகரத்தில் குருக்கு நீச்ச வீடாகும். சூரியன் சாரம் பெற்ற குரு பகவானால் பொருளாதார நெருக்கடி உண்டாகும். அதே போல அந்த ஜாதகருக்கு சக்கர நோய் மற்றும் சில தீராத நோய்கள் பாதிப்பு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, மனைவிக்கு உடல்வாதிகள் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ உத்திர 3 அம்சத்தில் கும்பத்தில் குருக்கு சம வீடாகும். சூரியன் சாரம் பெற்ற குரு பகவானால் பெற்றோர் வாங்கிய கடனை அஞ்சாதகர் அடைத்தல், உடன்பிறப்புகளுக்கு சுபகாரியம் செய்தல், கூட்டு குடும்பமாக இருந்தல், இதனால் பொருளாதார நெருக்கடிக்கு அஞ்சாதகர் ஆளாவார். அதனால் கடன் படுதல், மன உளைச்சல் போன்றவை அஞ்சாதகருக்கு உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதான் சொல்லுகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்க பொறுத்து பாருங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே புரியும். இப்போ உத்திரம் 4 அம்சத்தில் மீனம் குருக்கு ஆட்சி வீடாகும். சூரியன் சாரம் பெற்ற குரு பகவானால் கோவில் பணிகளில் அஞ்சாதகர் ஈடுபடுதல், ஆன்மீக பயணம் செல்லுதல், பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவார்கள், வெளிநாடு செல்லுதல் போன்ற நற்பண்புகளும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, மருத்துவ செலவுகள் போன்ற தீய பாதிப்புகளும் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அஸ்தம் 1 அம்சம் மேசம் குருக்கு நட்பு வீடாகும். சந்திரன் சாரம் பெற்ற குரு பகவானால் அரசாங்க உத்தியோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அரசு கடன் பெற்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். சிலருக்கு உடன்பிறப்புடன் கருத்து வேறுபாடும், போலீஸ் கோர்ட்டு செலவு, அதனால் கடன் படுதல் போன்றவையும் சில ஜாதகருக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அஸ்தம் 2 அம்சம் ரிஷபம் குருக்கு பகை வீடாகும். சந்திரன் சாரம் பெற்ற குரு பகவானால் தெய்வீக அனுகிரகம் நடப்பது முன்கூட்டியே உணரும் தன்மை உண்டாகும். ஆன்மீக பயணங்களில் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களால் அவை பெயர் தோன்றி
தோன்றக்கூடும். கலை இலக்கியத்தில் ஈடுபாடு உண்டாகும். சிலருக்கு நடனம், இசை முதலியவற்றில் ஆர்வம் இருக்கும். அஷ்டமூனில் அம்சத்தில் மிதுனம் குருக்கு பகைவிடாகும். சந்திரசாரம் பெற்ற குருக்கு தெளிவில்லாத சிந்தனை, கடன் வாங்கி கடன் அடைத்தல், அந்த கடனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தல், மருத்துவ செலவு அதிகரிக்கும். பயனற்ற நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்து நஷ்டமும் அதனால் விரோதமும் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அஸ்தம் 4 அம்சத்தில் கடகம் குருக்கு உச்சி வீடாகும். சந்திரசாரம் பெற்ற குரு நல்லது செய்வார். வெளிநாடு செல்லுதல், தாய்க்கு மருத்துவ செலவு உண்டாகும். படிப்பு செலவுக்கு கடன் பெறுதல், வீடு கட்டுவதற்கு அரசு கடன் பெறுதல், அரசு வேலை கிடைத்தல், கலைத்துறையில் ஈடுபடுதல் போன்றவைகள் உண்டாகும். அதே போல சித்திர 1 அம்சத்தில் சிம்பம் குருக்கு நட்பு வீடாகும். சந்திரசாரம் பெற்ற குருக்கு சிறப்பாகும். கடன் வாங்கி வீடு கட்டுதல், எதிரி பலவீனப்படுத்துதல், அரசாங்க வேலை கிடைத்தல், சொந்த தொழில் செய்து முன்னேற்றம் போன்றவை நற்பலன்கள் அஞ்சாதகர் பெறுவார். சிலருக்கு கடன் சிக்கலும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. சித்திர 2 அம்சத்தில் கன்னி குருக்கு பகை வீடாகும். சந்திரன் சாரன் பெற்ற குரு வர்க்கத்துடன் பெறுகிறார். கடன் பாதிப்பு உண்டாகும். தேவையற்ற செலவு அதிகமாகும். கடன் பெற்று தொழில் செய்து நஷ்டம் உண்டாகும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். வீண் விரயங்கள் உண்டு. அதனால் இந்த சித்திர 2 குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் 1ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவம் மட்டும் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருந்தார்னா என்ன பலனை செய்வார் என்பதை என்னுடைய அனுபவத்தின் விளக்கத்தின் அடிப்படையில், முன்னோர்களுக்குரிய அறிவியல் அடிப்படையில் கூறியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த பாதத்தை வாங்கியிருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன மாற்றங்களை சந்திச்சுன்னு இருக்கீங்க, வாழ்க்கை எப்படி நடக்குது. ஏன்னா ராஜகிரகமான குரு ஒரு ஜாதகருக்கு நன்மையில் நின்றால் மட்டுமே அவங்களுக்கு நற்பலன்கள் நடைபெறும். மற்ற கிரகங்கள் பலன்கள் ஒரு விதமாக நடந்தாலும் குரு பலன் என்றும் மாறாது. அவர் இருக்கும் அடிப்படையில் அவர் பலனை செய்வார். கருத்தில் கொள்ளுங்க. அடுத்த பதிவில் இந்த 7ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்தை தெரிவிக்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடும் ஒரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நான் டெய்லியும் பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.